இந்த மாதிரி பல பேர்கள் அழைக்கப்படக்கூடிய எண்ணெய்களையும் கலப்பட எண்ணெய்களையும் தொடர்ந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வர்றதுனால இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு. மூட்டு வறட்சி தன்மையை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எலும்பு உரச ஆரம்பிக்குது. அப்போ எலும்புல ஒரு சிலருக்கு சவுண்டு வர ஆரம்பிக்குது. மூட்டில் நீர் அதிகமாக கோர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த நீரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எதெல்லாம் கொலகொலப்பாக இருக்குதோ அந்த கொலகொலப்பான காய்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வராம தவிர்த்திடலாம். ஒரு மாசத்துல இருந்து அதிகபட்சமா 3 மாதம் வரைக்கும் உள் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்றோம். இந்த 6 வகையான பிரச்சனை சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 6 வகையான பிரச்சனைகளுக்கும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மூட்டு தேய்மானம். இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது இப்போ ஒரு 25 ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான முதன்மையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் காரணம். சமையல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்ல எண்ணெய், வேர்க்கடலிலிருந்து எடுக்கக்கூடிய கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் பருப்புலேருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், இந்த 3 வகையான எண்ணெயை மட்டும்தான் நாம் அதிகமாக நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம். ஒரு 35 ஆண்டுகளாக இந்த 3 எண்ணெய்களை பல பேர் தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க. மற்ற எண்ணெய்களை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய பல எண்ணெய் வகைகள் இருக்குது. கலப்பட எண்ணெய்கள் இதில் நிறைய அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பல பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய எண்ணெய்களையும் கலப்பட எண்ணெய்களையும் தொடர்ந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வர்றதுனால இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 2 வீலர் இருக்குது. அந்த 2 வீலருக்கு நாம் பெட்ரோல் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் என்ஜினுக்கு என்ஜின் ஆயில் பயன்படுத்துகிறோம். இந்த என்ஜின் ஆயிலை இத்தனை கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அதை மாற்றணும்னு ஒரு விதி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு புதுசாக அந்த என்ஜின் ஆயில் ஊற்றுவாங்க. அதே போல் நம்முடைய மூட்டுகள், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டும் முக்கியமானது. இந்த மூட்டுகளுக்கு இலக்கமான கொலகொலப்பான தன்மை தேவைப்படுது. அந்த லூப்ரிகேஷன், இந்த லூப்ரிகேஷன் இல்லாததுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கும் தேய்மானம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருது. அப்போ இதுக்கு நாம் போய் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை சமையலுக்கு சரியாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாக்க மூட்டுகளில் கொலகொலப்பு தன்மை தொடர்ந்து நீடிக்கும். நாம் அதுக்கு மாறாக நாம் வேறு பேர்கள் அழைக்கப்படக்கூடிய எண்ணெய்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அது அவங்களுடைய மூட்டுகளில் கொலகொலப்பு தன்மையை அப்படியே சுருக்கிடுது. இப்போ மூட்டு வறட்சி தன்மையை அடையுது. மூட்டு வறட்சி தன்மையை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எலும்பு உரச ஆரம்பிக்குது. அப்போ எலும்பில் ஒரு சிலருக்கு சவுண்டு வர ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜவ்வு, இந்த எலும்பு தேய ஆரம்பித்தோடனே அப்படியே ஜவ்வு அந்த இடத்துல பட ஆரம்பிக்குது. அப்போ ஜவ்வு கிளிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நரம்பு, அதுக்கு மேலே ஜவ்வுக்கு மேலே நரம்பு இருக்குது. அந்த நரம்பு தேய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டில் நீர் கோர்க்க ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ளே உராய்வு ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு வெளியே வருது. இப்போ எப்படி காயங்கள் ஏற்படும், முதல்ல எடுத்தோடனே ரத்தம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக ஒரு திரவம் வரும். அதுக்கு ஊநீர்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம். அப்போ அது மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே காயம் ஏற்படும் பொழுது அங்கே நீர் சுரக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க வலி அதிகமாகுது. இப்போ ஒரு காலில் மூட்டு தேய்மானம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வலி அதிகமாகும் போது அவங்க அப்படியே அடுத்த காலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த காலை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுவும் தேய ஆரம்பிக்குது. ஓவர் அழுத்தம் கொடுக்கும்போது அது தேய ஆரம்பிக்குது. அப்போ 2 மூட்டும் தேய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கால் எலும்பு வளைஞ்சிக்குது. இப்போ இதில் சிலர் பார்த்தீங்கன்னாக்க இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே இருக்க நீரை எடுப்பாங்க. மூட்டில் நீர் அதிகமாக கோர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க அந்த நீரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. அது உள்ளே இருக்கக்கூடிய நீர் அது திரும்ப கீழே பாதை வரைக்கும் போய் சர்க்குலேட் ஆகி திரும்ப பாடிக்குள்ளேயே போயிடும். அந்த நீரை வெளியே எடுக்கிறனால நிறைய பேர்த்துக்கு கால் வளைஞ்சிக்குது. அப்போது இது வரைக்கும் இது யாரும் சொல்லாத ஒரு கருத்து, யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு கருத்து. அந்த கருத்தை மக்கள் மத்தியில் நாம் சொல்கிறோம். அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது மூட்டு வலி. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய 4 பிரச்சனைகள் எப்படி ஒன்றா வருது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறோம். இதை புரிய வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மருத்துவம் பண்ணுறோம். இப்போ தேயாத வரைக்கும் அதை காத்துக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னாக்கும் கொலகொலப்பான கீரைகள் இருக்குது. இப்போ பசலைக்கீரை இருக்குது. பசலைக்கீரையிலே தரை பசலை இருக்குது, கொடி பசலை இருக்குது, குத்து பசலை இருக்குது, செடி பசலை இருக்குது.
இந்த மாதிரி பல வகையான பசலை கீரைகள் இப்போ ஒடிச்சிங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ஒரு ஃப்ளூயிட் வரும், ஒரு ஒரு ஜவ்வு மாதிரி அப்படி ஒரு கோர்க்கும், லைட்டாக வந்து நீர்த்தன்மை இருக்கும். அந்த மாதிரியான குளகுளப்பான கீரைகளை வந்து சாப்பிட்ணும். அப்புறம் கருணை கிழங்கு, அது வந்து கொஞ்சம் வந்து பிசு பிசுப்பாக இருக்கும், அதை வந்து சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு வெண்டைக்காய் இருக்குது, வெண்டைக்காயே வந்து நீங்கள் ஒடிச்சிங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு விதமான ஜெல்லு மாதிரி வந்துட்டு வரும். இந்த மாதிரி எதெல்லாம் வந்து குளகுளப்பாக இருக்குதோ அந்த குளகுளப்பான காய்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வராமல் வந்து தவிர்த்திடலாம். அதே மாதிரி வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு வந்து பெரிய பொருட்செலவில் வந்து அறுவை சிகிச்சைகள், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் இப்போ செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது அதிகமாக. இது ஏன் செய்யப்படுது அப்படின்னா ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால பெரிய பொருட்செலவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி போய் பலர் பண்ணிக்கிறாங்க. பண்ணினதுக்கு அப்புறமும் வந்து அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பாரம்பரிய மருத்துவர்கள் பலர்கிட்ட போகிறாங்க. அந்த அடிப்படையிலே வந்து நம்மக்கிட்டையும் வர்றாங்க. அதே போல் வந்து 2 காலுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வந்து திரும்ப வலிக்குது அப்படின்னு சொன்ன நபர்களுக்கும் நாம் வந்து மருத்துவம் பார்த்து அவங்கள வந்து குணப்படுத்தி கொடுத்துருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஒரு நாளில் தொடங்கி ஒரு 30 நாள் வரைக்கும் எடுத்துக்குவோம் அந்த மூட்டு தேய்மானத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம நிறைய பேத்துக்கு அந்த மருத்துவத்தை வந்து தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதை அப்படியே வந்து படிப்படியாக நம்முடைய அனுபவத்தை வந்து கூட்டிக்கிட்டே போகும்போது அது ஒரு 15 நாளைக்குள்ளே, அதிகபட்சமாகவே 15 நாள் தான் எடுத்துக்கிறோம். ஒரு வாரத்தில் தொடங்கி 15 நாள், இந்த 15 நாளைக்குள்ளே வந்துட்டு வெளிப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து தேய்மானங்களையும் அங்கே கொண்டு வந்து நம்ம வந்து சரி செஞ்சு கொடுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்கள வழக்கமாகவே வந்துட்டு 1 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக வந்துட்டு 3 மாதம் வரைக்கும் வந்துட்டு உள் மருந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். இந்த 6 வகையான பிரச்சனை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 6 வகையான பிரச்சனைகளுக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் மலச்சிக்கல் தான் வந்து முதன்மையாக வந்துட்டு கெட்ட நீர்கள் கோர்க்கறதுக்காக இருக்கட்டும், மித்த வலிகள் அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. அப்போ வந்துட்டு அந்த உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும், அதே போல் உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இந்த மூட்டு தேய்மானம் உள்ள எல்லா நபர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காகவும் அந்த ஏற்கனவே சொன்ன 6 பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் ஒரு கூட்டு மருந்தாக வந்து அதை நம்ம கொடுக்குறோம். அந்த கூட்டு மருந்தை வந்துட்டு அவங்க தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து லூப்ரிகேஷனும் உண்டாகி அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து வலி வந்து தீர்ந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நாம் வந்து சரி பண்ணிடுறோம். இந்த மூட்டுக்கு உள்ளே உள்ளது வந்துட்டு உள் மருந்து சாப்பிட அது வந்து அவங்களுக்கு வந்து முற்றிலுமாக வந்து குணமாயிரும். தொடர்ந்து இது போல் வந்து பல மருத்துவ பதிவுகளை வந்துட்டு நம்ம ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்காக கொடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து வந்து நம்முடைய ஹெல்த் கஃபே தமிழ் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை காண்றேன். அது வரைக்கும் நன்றி. ஆண்டனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.